லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா மேடை களை கட்டியது. உலக ரசிகர்களின் கவனம் சரிகமபா மேடை மீது செலுத்தப்பட்டிருந்தது. பிரபல இசை அமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சி நேரமெடுத்து கண்டுகளித்தார்கள். ஏனென்றால் இவர்களை போன்ற முன்னணி பாடலாக தெரிவு செய்யப்படுபவர்கள் அதி முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். திரைப்படங்கள் முன்னிலை வைக்க வேண்டுமென்றால் அதில் இருக்கின்ற பாடல்கள் சிறப்பாக அமைவதே சிறந்ததாக அமையும். அந்த அளவுக்கு வெற்றி நடைபெறக்கூடிய நிகழ்வாக அந்த சரிகமபா மேல் இருந்ததை பலரும் ஆச்சரியமாக கூறுகின்றார்கள். யாரும் எதிர்பார்க்காத செகண்ட் ரன்னர் அப்பாக ஹெமித்ரா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவரும் சிறந்த ஒரு பாடகர். பின்னணி பாடல் இசையில் பாடக்கூடிய ஆற்றலை இந்த 6 போட்டியாளர்களும் பெற்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சுற்றும் மிகவும் கடினமாக அமைந்து இறுதிச் சுற்றில் அவர்கள் வெற்றியாளராக மாறியிருக்கின்றார்கள். திறமைசாலிகளுக்கு முன்னிடம் என்ற சரிகமபா நிகழ்வின் துணைப்பொருளாக அது அமைந்திருந்தது. திறமைசாலிகளை தெரிவு செய்யும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற திறமைகள் சங்கீதத்தில் எந்த அளவு விடை போடப்படுகின்றன என்பதுவே முக்கியத்துவமாகும். பழைய பாடல்களையும் புதிய பாடல்களையும் அவர்கள் எவ்வாறு பாடுகின்றார்கள், சிறப்பாக பாடக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கின்றதா என்று பலரும் கேள்விகளை கேட்பார்கள். ஆகவே அதில் வெற்றியாளர் தெரிவு செய்யப்படும் பொழுது சிறந்த குரல் வளமிக்க பல பாடல்களை பாடக்கூடிய சங்கீத நுணுக்கங்களை அறிந்து அதில் சிறந்த பாடலை ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களே தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த வகையில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்ட திவினேஷும் செகண்ட் ரன்னர் அப்பாக தெரிவு செய்யப்பட்ட ஹெமித்ராவும் பெருமை மிக்கவர்கள். அவர்களுக்கு எதிர்கால சங்கீத உலகம் பல வாய்ப்புகளை வழங்க காத்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியையும் லைவ் தமிழ் செய்திகள் உங்களுக்கு தெரிவிக்கின்றன.